வணக்கம். நீங்க பார்த்துட்டு தலசன் டெக்னாலஜி. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விட்த் அண்ட் ஹைட்டு அதை பத்தி பார்க்க போறோம். ஸோ விட்த் அண்ட் ஹைட்ன்றது வந்து எதுக்கெல்லாம் சூட் ஆகும், எதுக்கெல்லாம் சூட் ஆகாது. ஸோ பார்க்கலாங்களா? ஸோ ஒரு சேஞ்சஸ்க்கு இது இங்கே வச்சுக்கலாமா, எங்கேயா உட்காருறீங்க? ஓகே, இங்கே இருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த இதில் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தேவையில்லை மீன்ஸ் இப்போ வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து கமெண்ட் பண்ணிடலாம். கமெண்ட் பண்ணுறதா இந்த கோடு இப்போதைக்கு நம்ம தேவையில்லை. எப்பயாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த பேஜ்லேயே சேவ் பண்ணி கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு லெஸ் தென் சிம்பிள், ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள், ஒரு டபுள் ஐஃபன் போட்டிங்கன்னா அதுவே இன்னும் 2 லைனை சேர்த்து விட்றோம். டபுள் ஐஃபன் க்ளோஸ் இது கொடுத்தீங்கன்னா அது வந்து கமாண்டாக ஆரம்பிச்சிடும். இது எங்கே போய் பேஸ்ட் பண்ணுறோமோ அது வரைக்கும் இது கமாண்ட்லேயே இருக்கும். ஸோ பட்டன் வரைக்குமே நான் போய் பேஸ்ட் பண்ணிட்டேன். கன்ஃபியூஸ் பண்ணி தேவையில்ல. ஸோ இப்போ நான் அதை வந்து கண்ட்ரோல் இது வரைக்கும் கொடுத்துட்டு மேலே போயிட்டு இங்கே ப்ரெஸ் பண்ணோன்னா போதும். அவ்வளோதான், இதாகிடுச்சு. ஸோ இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம்னா சும்மா ஒன்று பண்ணியிருக்கேன். இப்போ வந்து வித் அண்ட் ஹைட் ப்ராப்பர்ட்டியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து வித் எவ்வளோ இருக்கணும், ஹைட் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஹைட் மீன்ஸ் நீளம், வித் மீன்ஸ் அகலம். ஸோ இந்த லெவலுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா இதை வச்சுக்கலாம். நான் வந்து நார்மலாக ஒரு டாட் வச்சு BOXன்னு அடிச்சிங்கன்னா இதுவே ஒரு டிவ் டேக்காக க்ரியேட் ஆயிரும். டாட் வைக்கும்போது இது வந்து ஒரு கிளாஸாகவும் க்ரியேட் ஆயிரும், ஒரு டிவ்வாகவும் க்ரியேட் ஆயிரும். ஸோ இப்போ ஜஸ்ட் என்டர் பண்ணுறேன். டிவ் டேக் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு, அதிலே கிளாஸும் ஜென்ரேட் ஆகி க்ளோஸும் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பாக்ஸ் 01 சொல்லி நான் போட்டுக்கிறேன். ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கண்ட்ரோல் V கொடுக்குறேன். இதில் வந்து பாக்ஸ் 02ன்னு போட்டுக்கிறேன். இதே மாதிரி இதுலேயும் பாக்ஸ் 2ன்னு சொல்லி நான் போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து பாக்ஸ் 1ன்னு சொல்லி போட்டுக்கலாம். ஸோ இந்த கிளாஸ் நேமை காப்பி பண்ணுறேன். நார்மலாக ஒரு டிவ்வில் இது ரெண்டையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டைல்ஸையும் லாஸ்ட்டுக்கு போய்க்கலாம். இந்த ஸ்டைல்ஸ்லாம் இருக்கட்டும், ஏன்னா கொஞ்சம் தேவைப்படுது, அதனால் இப்போது இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். இது வந்து கிளாஸில் தான் இதாக இருக்குது. ஸோ அதனால் கிளாஸுக்காக டாட் வச்சுக்கிறேன் ஃப்ரண்ட்டில். எண்டுக்கு போய்ட்டு இந்த மாதிரி டேக் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த விட்த் வேணும், இந்த ஹைட் வேணும் இந்த பாக்ஸுக்கு, ஏன்னா இது இவ்வளோ தான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். CSS இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கற்றுக்கணும், ரொம்ப டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என் சேனலில் சத்தியமாக முடியாது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்த இது மிஸ் ஆயிரும், அந்த ஃப்ளோ மிஸ் ஆயிரும். அப்படி இல்லைனாலும் அந்த டீச்சிங் ஸ்கில் வந்து நமக்கு இன்னும் வரல. ஸோ அதனால தான். ஸோ இப்போது பார்க்கலாம், முடிஞ்ச வரைக்கும் சொல்லி தருவேன். ஃபஸ்ட்டு விட்த்து கொடுக்கலாம். விட்த் வந்து எனக்கு வந்து ஒரு 200 பிக்சல் இருந்தால் போதும். எனக்கு வந்து 200 பிக்சல் இருந்தால் போதும்பா, எதுக்குப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எனக்கு இவ்வளோ தான் ரெக்யர்மெண்ட்டு அப்படின்னா 200 பிக்சல் கொடுத்துக்கலாம். இப்போ ஹைட்டு இதுக்கு வந்து அளவு வந்து பிக்சலில் தான் கொடுக்கணும், இல்லை பர்சன்டேஜ் கொடுக்கலாம். ரெம்னு ஒன்று இருக்குது, VHன்னு இருக்குது, EHன்னுலாம் சம்திங் இருக்குது, என்னென்னமோ இருக்குது. ஆனால் ஐ திங்க் பிக்சல்லே பண்ணலாம். ஏன் இப்படி பண்ணக்கூடாது? இப்போ ஒரு 500 பிக்சல் நான் கொடுக்குறேன்னா ஹைட்டு இவ்வளோ பிக்சலுக்கு, இது இவ்வளோ பிக்சலுக்கு வந்திருக்கு. ஆனால் எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியல. அது மாதிரி பாக்ஸ் 2 இருக்கிறது கீழே போயிடுச்சு, ரொம்ப கீழே போயிடுச்சு. ஸோ நான் ஜஸ்ட்டு இது வந்து 200 பிக்சல் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஏன் இவ்வளோ லென்த்துக்கு போயிருக்கு அப்படின்னா இந்த இது வரைக்குமே ஒரு பாக்ஸ் தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? பேக்ரவுண்ட், ஏன்னா டிவ் பாக்ஸ்க்கு எல்லாமே பேக்ரவுண்ட் கலர் தான் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு வீட் கோதுமை அந்த கலர் கொடுக்குறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு ஃபில் ஆயிருக்கு. ஸோ எனக்கு 200 வேணாம், ஒரு 100 பிக்சல் போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா 100 பிக்சல் கொடுத்துக்கலாம். 100 பிக்சல் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு பாக்ஸ் இதே மாதிரி பாக்ஸ் 2க்கு கலர் ஃபில் பண்ணுறா அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எதுக்கு டாட் வச்சு பேஸ்ட் பண்ணணும்? எல்லாத்தையும் காப்பி பண்ணுறோம், கண்ட்ரோல் C கொடுக்குறோம், கண்ட்ரோல் V கொடுக்குறோம். இந்த இடத்துல பாக்ஸ் 2ன்னு சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். அதே மாதிரி ஹைட் அண்ட் விட்த்துக்கு இந்த இடத்துல கலர் வந்து எனக்கு வந்து ஒரு டியல் அந்த கலர் போட்டுக்கலாம். டியல் அந்த கலர் கொடுத்துக்கிறேன். யூ கேன் see the difference. ஸோ இதுதான் வித் அண்ட் ஹைட்டுக்கு உண்டான இது. ஸோ எனக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து சென்டரில் அலைன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கலாம். அலைன்மெண்ட் இப்பயே சொல்லி தந்துட்டா அப்புறம் நான் எப்படி வீடியோ பண்ணுறது? அதுக்காக அப்படி சொல்ல வரல. டெக்ஸ்ட் அலைன் சென்டர் நான் கொடுத்துக்கிறேன். பாக்ஸுக்கு சென்டராக ஃபிக்ஸ் ஆயிரும்.
ஸோ அப்பயும் எனக்கு சென்டரில் மீன்ஸ் சென்டர்லேயே வரணும், எனக்கு சென்டர் ஆஃப் தி பாக்ஸுக்கு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் வரலையா. ஸோ இதுக்கு சில வழிகள் இருக்கு. ஸோ டாப் கொடுத்துட்டு 100 பிக்சல் நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கெல்லாம் இது இருக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. சென்டரா ஒரு டெக்ஸ்ட்டை சென்டருக்கு கொண்டு வருது. ஸோ அதை பற்றி நான் இதெல்லாம் பொசிஷனிங்கில் வரும். ஸோ அதை நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன். ஸோ இந்த டெக்ஸ்டைல் சென்டர்ன்ற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இப்போதைக்கு ஒர்க் ஆகட்டும். ஸோ இதுதான் வந்து வித் அண்ட் ஹைட்டுக்கான ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இப்போ நார்மலாக நான் வந்து ஒரு டெக்ஸ்ட்டுக்கு வந்து வித் அண்ட் ஹைட் எப்படி நான் செட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ H4 அப்படின்னு சொல்லி டேக் போட்டுக்கிட்டேன். ஹெட்டிங் அப்படின்னு சொல்லி நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். இப்போ H4க்கு வந்து நான் ஸ்டைலிங் எழுத போகிறேன். நல்லா இப்போ H4 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று போட்டுக்கிட்டேன். இதுக்கு வந்து ஸ்டைலிங் இப்போ வந்து பேக்ரவுண்ட் கலர்னு சொல்லி நான் கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் கலர் எங்கப்பா நம்ம கலர் கிரிம்சன். ஓகே, இந்த கலர் இருக்கு. எனக்கு வந்து வித் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா நான் இப்போ வந்து பாருங்க வித் இந்த லெவலுக்கு எனக்கு தேவையில்லை வித்து. ஸோ ஜஸ்ட்டு ஒரு 50 பிக்சல் கொடுக்குறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க, இந்த லெவலுக்கு ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இப்போ 50க்கு வர ஒரு 55 பிக்சல் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இது இங்கே பாருங்க பிசி பிடி பிஎக்ஸ் இதெல்லாம் நான் அப்ளை பண்ணதில்லை, ஒரு நாளைக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ ஐ திங்க் 60 கொடுத்துக்கலாம். எதுக்கு தேவையில்லாத வந்து 60 கொடுத்துக்கிறேன். எனக்கு வந்து கீபோர்டில் ஆரிக்கு வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. யாராவது கீபோர்டு கூட வாங்கி தரலாம், எனக்கு தப்பு கிடையாது. சும்மா சொன்னேன், நானே வாங்கிக்குவேன். ஜஸ்ட் கேட்டேன். ஸோ இதில் இந்த ஹெட்டிங்க்கு வித்து வந்து இவ்வளோ கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து ஹைட்டு கொடுத்தா நல்லா இருக்குமேப்பா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஹைட்டும் கொடுக்கலாம். நீங்கள் பார்த்து கொடுக்குறதுல தானே இருக்குது. ஒரு 20 பிக்சல் நான் கொடுக்குறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இது வந்து ஒரு 40 பிக்சலுக்கு நான் மாற்றுறேன். பார்த்தீங்களா, டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கு. ஸோ ஆனால் இது கொடுக்கும்போது மேலே இருக்கிற ஆப்ஜெக்ட்டை அஃபெக்ட் பண்ணுது. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகாமல் இருக்குது தான் பொசிஷனிங்னு சொல்லி ஒன்று போகிறது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம் லாஸ்ட் மீன்ஸ் லாஸ்ட்டாக. ஸோ இதுதான் வித் அண்ட் ஹைட்டு. ஸோ இப்போ ஒரு பட்டன் டேக் கிரியேட் பண்ணுறேன். பட்டனுக்கும் இதே தாங்க. இப்போ நார்மலாக என்ன பண்ண போகிறீங்க, ஒரு டிவ்வுக்கு கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதையே ஸ்பேன் டேக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ ஒரு பட்டனுக்கு இப்போ ஒரு டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணிங்கன்னா அதையே ஆங்கர் டேக்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், லிஸ்ட் டேக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க என்டர்டா அப்படின்னு சொல்லி இப்படி மரியாதை இல்லாமல் ஒரு இது ஒரு பட்டன் இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுக்கு வந்து வித் அண்ட் ஹைட்னு வந்து செட் பண்ணணும். இப்போ நார்மலாக அந்த பட்டனை அப்படியே பட்டன் இருக்கிறத காப்பி பண்ணுறேன். இது வந்து ஆட்ரிபியூட்ஸை கால் பண்ணும்போது நம்ம டேரெக்டாக எந்த டாட்டு இது எதுவுமே பண்ண தேவையில்ல. அப்படியே டேரெக்டாக பேஸ்ட் பண்ணினா போதும். அப்படியே அதோட நேமை மட்டும் கால் பண்ணினா போதும். வந்து weight 50 பிக்சல், height 10 பிக்சல். பாருங்க ரொம்ப கேவலமான பட்டன். இந்த மாதிரி ஒரு கேவலமான பட்டன் எங்கேயுமே பார்த்துக்க முடியாது. ஸோ வித்து இன்னொரு 100 பிக்சல் கொடுக்கலாம். ஹைட்டு ஒரு 40 பிக்சல் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பட்டன் வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு 200 பிக்சல் பட்டன் வித்து இப்படியும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பட்டனுக்கும் இதை மாற்றலாம். ஸோ இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுத்து நீங்கள் மாற்றுற மாதிரி இருந்தால் மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் ஹைட் அண்ட் வித் ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான ஒரு ஓவர்வியூன்னு சொல்லலாம். இதுக்கு நான் நினைக்கிறது ஒரு பேசிக் சொல்லி தந்துட்டா, இந்த இதுதான் சொல்லி தந்துட்டா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு நான் இதை வந்து இப்படியும் ஸ்டாப் பண்ண மாட்டேன். நம்ம எதுக்காக போனோம், எதுக்காக நின்னோம், அதை வந்து திருப்பி ரீக்ரியேட் பண்ணி அதில் ஒரு சஸ்டெயின் பண்ணுறது தான் நம்மளோட க்ரோத்துன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதை பண்ணுறதுக்காக இது பண்ணுறது. ஸோ இப்போ நார்மலாக எந்த இது இப்போ நான் நார்மலாக XD சொல்லி தந்துட்டுருக்கேன், ஃபிக்மா சொல்லி தந்துட்டுருக்கேன், இல்லுஸ்ட்ரேட்டர் சொல்லி தந்துட்டுருக்கேன், ஃபோட்டோஷாப் சொல்லி தந்துட்டுருக்கேன். அதே மாதிரி ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இது எல்லாமே நார்மலாக ஒரு கிராஃபிக் டிசைனிங்க்கு தேவையான ஒன்று. இது எல்லா இடத்துலையும் யூஸ் ஆக வேண்டிய ஒன்று. ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து இப்போ அந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், ப்ரீமியர் ப்ரோ இதெல்லாம் கற்றுக்கிட்டு இல்லைங்களா. ஸோ இதை வச்சு ஒரு நார்மலாக ஒரு ஐடியில் என்ன இது நடக்குதோ அது ஏதோ நான் போன அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கற்றுக்கிட்டேன். என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது, என்ன வரப்போகுது, எப்படி பண்ணணும், எப்படி பார்த்தா அவங்களுக்கு நல்லா இருக்குது, எப்படி சொன்னால் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஸோ இதை பற்றின
ஒரு 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 ஃபுல் ஃப்ளெட்ஜ்டான ஒரு வீடியோ வந்து நான் கண்டிப்பா போடுறேன். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் கத்துக்கங்க. நம்ம சேனல்ல இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஒரு இது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன் நானு. சரி நமக்கு போட்டா அவங்க ஏதோ தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்குறாங்களான்னு எனக்கு தெரியல. புதுசா வர்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அவங்க கமெண்ட் பண்றாங்க. எனக்கு தனியா மெசேஜ் பண்றாங்க. அதுல ஒரு மன நிம்மதி எனக்கு. ஸோ அதுக்காக தான். ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.